அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. வாத்தியார் பேட்ச் உடைய அப்டேட், அதாவது திரும்பவும் நம்ம அதில் வந்து அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ரிலீஸ் பண்ண சிலபஸை நம்ம அதுக்கான ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதோடைய அடுத்த அட்மிஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். நாளைக்கு காலையில் 10 மணிலேருந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா வாத்தியார் பேட்சோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதோட ஃபீஸ் வந்து நம்ம 4500 சொல்லியிருந்தோம். அதில் நம்ம மெட்டீரியல் கொடுக்குறதாகவும் சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ வந்து அந்த மெட்டீரியல் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும். ஏன்னா 6 to 10 பள்ளி புத்தகம் அப்படிங்கிற அடிப்படையில் அது வந்து இப்போ இருக்கிற சிலபஸ் இல்லை. அதனால நம்ம அந்த புத்தகத்தை உங்களுக்கு கொடுத்தாலும் அதில் உங்களால் பயன் இருக்காது. ஸோ அதனால அந்த புத்தகம் அப்படிங்கிறதையும் நம்ம அப்படியே நிப்பாட்டியாச்சு. ஸோ அதனால இப்போ மெட்டீரியல் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை உருவானதுக்கு அப்புறம் ஸோ நம்ம வந்து ஃபீஸை ரெடியூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு. அதாவது உண்மையிலேயுமே நம்ம கொடுத்தது அந்த ஃபீஸ் அப்படிங்கிறதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஃபீஸாக நம்ம பார்க்காம அந்த புக்கை வந்து அந்த ஃபீஸ்க்குள்ளே தான் கொண்டு வர நம்ம பிளான் பண்ணோம். பட் இருந்தாலும் இப்போ அது புக்கு இல்லை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம ஃபீஸை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் சேர்றதுக்கும் கேட்டிருந்தீங்க. அதனால 4500 சொல்லியிருந்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 குறைஞ்சிரும். 3500 கரெக்டா? 3500 ரூபாய் இருக்கக்கூடியதான் இந்த வாத்தியார் பேட்ச். ஓகேவா? சரி, ஓகே. இது வந்து நான் பேசிக் சொல்றேன். இதுல வந்து ப்ராப்பரான ஷெடியூல் இதுக்கு முன்னாடி உனக்கு காமிச்சேன்ல, அந்த மாதிரி ஷெடியூல் இல்லை. ஏங்கிறதையும் சொல்லிடுறேன். ஏன்னா இப்ப இருக்கிற சிலபஸ் அப்படிங்கிறது இப்பதான் அது முதல்ல வந்திருக்கு. இது என்னன்னைக்கு எதை முடிப்போம் அப்படிங்கிறது நம்மளால முன்னாடியே தெரியாது. ஆனா இதுக்கு முன்னாடி இருக்கிற சிலபஸ்லாம் நம்ம நிறைய டைம் எடுத்திருக்கேன். அதனால அது எப்போ முடியும் கரெக்டா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இப்ப இருக்கிற ஷெடியூல் அப்படிங்கிறது, அதாவது ஒரு மே மாசத்துக்குள்ள என்னால் அதை முடிச்சிட முடியும். ஆனா எந்தெந்த வாரத்துல எந்த டாபிக் கரெக்டா முடிக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம வந்து டென்டேட்டிவா தான் ரெடி பண்ண முடியும். அதனால நான் அதை ஷெடியூலா உங்கள்கிட்ட காட்டல. அதுக்கான பிளான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். கிளாஸ் என்னன்னைக்கு இருக்கும் அப்படின்னா திங்கள், புதன், வெள்ளி. ஆல்ரெடி சொன்னது வந்து திங்கள், செவ்வாய், புதன் சொல்லியிருப்போம். ஆனா இப்ப கிளாஸ் பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை இருக்கும், அடுத்து புதன்கிழமை, அடுத்து வெள்ளிக்கிழமை. வாரத்துல 3 நாள், திங்கள், புதன், வெள்ளி. எதுக்கு அந்த இடையில ஒரு நாள் அப்படின்னா நீங்க படிப்பதற்காக. இப்ப திங்கக்கிழமை நடத்துறத நீங்க செவ்வாய்க்கிழமை படிச்சுக்கலாம், புதன்கிழமை நடத்துறத வியாழக்கிழமை படிச்சுக்கலாம், வெள்ளிக்கிழமை நடத்துறத சனி ஞாயிறுல உட்காந்து நீங்க ஒரு டைம் அப்படியே இந்த வாரத்தோடதை நீங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம். அதனால ஒரு நாள் டைம் விட்டு தான் கிளாஸ் வரப்போகுது. ஸோ திங்கள், புதன், வெள்ளி அப்படிங்கிற அது அடிப்படையில தான் வகுப்பு நடைபெறும். இன்னொன்னு சொல்லிடுறேன், இதுக்கு முன்னாடி வகுப்பு வந்து நமக்கு December 30 ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருந்தோம், December 30. ஆனா இப்ப ஒரு வாரம் மட்டும் தள்ளி போகுது. ஏன்னா இப்ப இருக்கிற தமிழ் சிலபஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு கூடுதலாக ஒரு வாரம் மட்டும் தள்ளி போகுது. ஜனவரி 6ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஜனவரி 6. இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தது December 30 சொல்லியிருந்தோம். அதுல இருந்து December 30 திங்கக்கிழமை. அது இந்த திங்கக்கிழமை இல்லாம அடுத்த திங்கக்கிழமை தான் ஜனவரி 6. ஸோ அந்த ஜனவரி 6ஆம் தேதியிலிருந்து திங்கள், புதன், வெள்ளி அப்படிங்கிற பேட்டர்ன் அடிப்படையில இந்த வகுப்பு ஸ்டார்ட் ஆயிடும். என்கிட்ட இதுக்கான ஒரு ப்ராப்பரான வே என்கிட்ட இருக்கு. சரிங்களா? இந்த இருக்கிற சிலபஸ்ல என்னால கண்டிப்பா மே மாசம் முடியறதுக்குள்ளேயே இந்த சிலபஸை என்னால முடிச்சிட முடியும். சரிங்களா? அதையும் நான் கான்பிடண்டா சொல்றேன். ஜூன் மாசம் ஃபுல்லாவே ஒரு ரிவிஷன் பேட்டர்னா தான் கொண்டு போயிடுவேன். அதிகபட்சமா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள எல்லா சிலபஸையும் முடிச்சுட்டு ஜூன் மாசம் ஃபுல்லாவே என்ன ஒரு 20 நாள் கிட்ட ரிவிஷன் தான் ஃபுல்லா நான் கொண்டு போக போறேன். நிறைய டெஸ்ட், நிறைய ரிவிஷன் கிளாஸ் இருக்கும் ஜூன்ல. ஏன்னா ஜூலை மாசம் தான் Group 4 எக்ஸாம். ஸோ இது ரொம்ப இந்த ஜிஎஸ் எளிமையாக நம்மளால படிச்சு முடிச்சிட முடியும். நான் கண்டிப்பா இந்த ஜிஎஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ரொம்ப எளிமையா சொல்லி கொடுத்துறேன். இது புக்ல எங்க இருக்கு எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். ஓகேவா? திங்கள், புதன், வெள்ளி அப்படிங்கிற அந்த 3 கிளாஸ்ல ஒரு கிளாஸ் தமிழ் இருக்கும், ஒரு கிளாஸ் ஜிஎஸ், இன்னொரு கிளாஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸ் கிளாஸ் இருக்கும். தமிழ் கிளாஸ் அப்படிங்கிறது இப்ப இருக்கிற சிலபஸ் அடிப்படையில் நமக்கு 5 மாசம்லாம் நடத்துறதுக்கு தேவைப்படாது. அதிகபட்சமான ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாசம் மிடில்குள்ளேயே தமிழ் முடிஞ்சிடும். அவ்வளவுதான் தமிழ் இருக்கு. நான் தமிழ் அதை உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். மேக்ஸும் பாத்தீங்கன்னா அதிகபட்சமா உங்களுக்கு மார்ச் எண்டு இல்லாட்டி ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளேயே மேக்ஸும் முடிஞ்சிடும். ஏன்னா மேக்ஸ்லயும் அதுல இருக்கிற டாபிக் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எடுத்தா கூட அதிகபட்சமா நான் ஒரு 15 to 20 கிளாஸ்க்குள்ள கிடைக்கும். அவ்வளவுதான். அதையே நம்ம முடிச்சிடலாம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த தமிழையும் மேக்ஸையும் நான் மார்ச், ஏப்ரலுக்குள்ளே முடிஞ்சிடும். அப்போ அதாவது ஏப்ரல், மேங்கிற முழுசா 2 மாசமே நான் ஜிஎஸ்க்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்னும் இருக்கிற கிளாஸஸ் எடுத்துருவேன். ஓகேவா? ஸோ அதனால ஜிஎஸ் வந்து இந்த பக்கம் தமிழும் மேக்ஸும் முடிய ஜிஎஸ் உடைய கிளாஸை இன்க்ரீஸ் பண்ணி மே மாசம் முடியும் போது நமக்கு டோட்டலா இருக்கக்கூடிய சிலபஸே முடிஞ்சிட்டு ஜூன் மாசம் அதிகபட்சமா ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் தான் சிலபஸ் இருக்கும், முடிச்சிருவேன். ஜூன் மாசம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 20-25 நாள் பாத்தீங்கன்னா ரிவிஷன் மட்டும்தான் இருக்கும். கடைசி ஒரு 20 நாள் ஃபுல்லா ரிவிஷன் தான். என்னென்ன படிச்சோம், எதை படிச்சதே திரும்ப ரிவிஷன் பார்க்கறது, நிறைய டெஸ்ட், இந்த மாதிரி ஜூன் மாசம் இருக்கும். ஜூலை மாசம் உங்களுக்கு எக்ஸாம். ஓகேவா? சோ இதுதான் நம்மளுடைய பேட்டர்ன். இது வந்து அதிகபட்சமா ஜனவரி மாசம் வரைக்கும் தான் உங்களுக்கு டெலிகிராம்ல வீடியோ ஷேர் பண்ணுவாங்க.
ஜனவரி முடியறதுக்குள்ள சேர்ந்திருக்கிற எல்லாருக்குமே இண்டிவிஜுவலா யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்மளுடைய ஆப்போடைய லிங்க் உங்களுக்கு கொடுத்துருவோம். நம்ம ஆப் வெப்சைட் ரெண்டுத்தோடைய தனிப்பட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒவ்வொருத்தங்களுக்குமே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க அந்த ஆப்புக்குள்ள போய் உங்களுடைய யூசர் நேம் உங்களுடைய பாஸ்வேர்டை அக்சஸ் பண்ணி தனிப்பட்ட முறையில் உங்களால வீடியோ பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் டெலிகிராம்ல வீடியோ தனியா ஷேர் பண்ண மாட்டோம். சரிங்களா? உங்களுக்குன்னு தனியா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துடும். இந்த வீடியோவெல்லாம் நீங்க எத்தனை தடவை எப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னா அக்டோபர் வரைக்கும் பார்த்துக்கலாம். அக்டோபர் மாதம் முடிவடைகிற வரைக்கும். ஏன்னா குரூப் 4 குரூப் 2 ரெண்டுத்தோடைய எக்ஸாமை மையமாக கொண்டுதான் இந்த கிளாஸே இருக்க போகுது. குரூப் 2 பிரிலிமினரி, அதுக்கப்புறம் குரூப் 4 எக்ஸாம். இது ரெண்டுத்தை மையமாக கொண்டுதான் நான் இதை எடுக்க போறேன். அதனால அக்டோபர் செப்டம்பர் மாசத்துல தான் நமக்கு சொல்லியிருக்காங்க குரூப் 2. அதனால அக்டோபர் வரைக்கும் இதுக்கான வேலிடிட்டி உண்டு. அது வரைக்கும் நீங்க அந்த வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ இஷ்யூ கிடையாது. அதனால டோட்டலா குரூப் 2 குரூப் 4 ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் உங்களுக்கு இந்த கிளாஸ் இருக்க போகுது. சரிங்களா? இன்னொன்னு சொல்லிடுறேன், தமிழையும் மேக்ஸும் இப்போ எல்லாருமே படிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா சிலபஸ் தமிழ்லாம் கம்மியாயிட்டு தமிழுக்கு எப்படி எடுக்கணுமோ நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றேன். தமிழும் ஜிஎஸும் நான் எடுத்துருவேன். மேக்ஸ் மட்டும் இன்னொரு ஸ்டாஃப் எடுப்பாங்க. மேக்ஸ் நானும் சேர்ந்து தான் எடுப்பேன். அப்பப்போ நானும் எடுப்பேன். ஓகேவா? ஆனால் ஜிஎஸ் ஃபுல்லாகவே நான் தான் எடுப்பேன். தமிழும் நான் தான் எடுக்க போகிறேன். சரிங்களா? சரி, இதில் வேற என்ன டவுட் இருக்கு அப்படின்னா அதுதான் ஃபீஸ் 3500 ரூபாய். மற்றபடி நாளைக்கு காலையிலேருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகும். நாளை காலையில் 10 மணிக்கு தான். சரிங்களா? நீங்கள் வழக்கம் போல் நான் முன்னாடியே நம்பர்லாம் கொடுத்துருந்தேன்ல, அந்த நம்பர் தான். இல்லைனா கூட இந்த இதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர்லாம் ஆட் பண்ணி விட்றேன். ஸோ அந்த நம்பருக்கு காலையில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 3500 ரூபாய் கட்டி நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் திங்கள் புதன் வெளியில் கரெக்டாக ஆன் டைமில் காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு ரெக்கார்டிங் வீடியோ ஷேர் ஆகும். இது ரெக்கார்டிங் வீடியோ தான் சார். அப்போ லைவ் இருக்காதுன்னு கேட்டால் லைவ் உண்டு. நான் மாசத்துல அதிகபட்சமாக 2 டைம், சரிங்களா, இல்லை 3 டைம் கூட நான் லைவ்ல ஒரு டிஸ்கஷனுக்கு நான் வருவேன். ஓகேவா? நம்ம என்ன நடத்திக்கிட்டு இருக்கோம், அடுத்து எப்படி படிக்க போறோம், என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கறத ஒரு லைவ் டிஸ்கஷன்ல நீங்க கேட்கிற டவுட் எல்லாத்தையும் நான் கிளாரிஃபை பண்ணுவேன். சரிங்களா? சோ லைவ் டிஸ்கஷன் அந்த 2 டைம் 3 டைம் மட்டுமான்னு கேட்டா அப்படி இல்ல. நான் எந்தெந்த டைம்ல ஃப்ரீ டைம் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த மாதிரி டயத்துல உங்களுக்கு லைவுக்கு வந்துருவேன். ஸோ கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு கூட கூடுதலாக லைவ் கிளாஸ் கிடைக்கலாம். நான் ஃப்ரீ டைம்ல கொஞ்சம் கிரியேட் பண்ணிட்டு நான் வருவேன். ஆனா கண்டிப்பா 2 லைவாக நான் மாசத்துல வந்துருவேன். அந்த டைம்ல உங்களுக்கு கேட்கிற டவுட்ஸ் நான் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருவேன். கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டிங் வீடியோவா உங்களுக்கு கரெக்டா ஆன் டைம்ல காலையில 10 மணிக்கு அந்தந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் ஆயிடும். அந்த வீடியோலயே நான் என்ன இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம், இந்த வீடியோல ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு, இதை நம்ம என்னென்ன டேட்டா பார்க்க போறோம், இது சம்பந்தப்பட்டது ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन எப்படி கேட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எக்ஸாம்ல இப்ப சிலபஸை மாத்தினதுக்கு அப்புறம் இதுல கேட்க எப்படி வாய்ப்பு இருக்கு, இது மாதிரியான எல்லா தகவலையுமே அந்த வீடியோக்குள்ளேயே நான் உங்களுக்கு கொண்டு வந்துருவேன். அப்போ அந்த திங்கள் புதன் வெள்ளியில வரக்கூடிய அந்த ஒவ்வொரு வீடியோவோட எண்டுலையுமே, இப்ப திங்கக்கிழமை நான் காலையில ஒரு டாபிக் தமிழ்ல நடத்துறேன் அப்படின்னா அந்த தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த டாபிக்ல நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம், இது எங்கெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்குங்கிற எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். புதன்கிழமை ஜிஎஸ் பார்க்கறோம் அப்படின்னா ஜிஎஸ்ல நம்ம என்ன டாபிக் பார்த்தோம், அது நம்ம பார்க்குற சிலபஸ்ல எங்க இருக்கு, அது ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆகுது, இது சம்பந்தப்பட்ட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन எப்படி கேட்கலாம், இந்த எல்லா தகவலையுமே அந்த வீடியோவோட எண்டுல நான் தெளிவா சொல்லிடுவேன். நான் இப்பவும் சொல்றேன், கிளாஸ் அப்படிங்கிறது இது ஒரு 6 மாச டியூரேஷன் கிளாஸ். அதெல்லாம் முன்னாடியே கரெக்டா அன்னன்னைக்கு இதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு கிளாஸ், இது டெஸ்ட்னா நம்ம சொல்லிட முடியும். அப்போ கரெக்டா அந்தந்த டைம்ல அது நம்ம எந்த டாபிக் முடிப்போங்கிறது தெரியாது. திடீர்னு ஒரு நாள் இந்த டாபிக் முடிக்கிறதுக்கு டைம் ஆகும். அப்ப அடுத்த நாள் தான் எடுப்போம். ஸோ அதனால எங்கிட்ட இது தனிப்பட்ட முறையில் பிளான் இருக்கு. ஸோ நீங்க இதை பத்தி யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு 6 மாசத்துக்குள்ள நான் இந்த குரூப் 4 மற்றும் குரூப் 2 பிரிலிமினரி அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த சிலபஸை நான் முடிச்சு கொடுத்துருவேன். சரிங்களா? சயின்ஸும் ஜியோகிராஃபியும் பாத்தீங்கன்னா கடைசியில தான் பார்ப்போம். கடைசியிலனா மே மாசத்துக்கிட்ட தான். ஏன்னா முன்னையாவது சயின்ஸ்ல நமக்கு அதிக கொஸ்டின் இருந்துச்சு, அதை ஒரு 10வது கேட்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்பெல்லாம் சயின்ஸ்ல மொத்தமே 5 கொஸ்டின் தான். அப்ப சயின்ஸ்லனா ரொம்ப முக்கியமான டேர்ம்ஸ், பாக்ஸ் இதெல்லாம் மட்டும் தான் நடத்துவேன். ஜியோகிராஃபி 10th புக்ல இருக்கிறது அதுல முக்கியமானதெல்லாம் சொல்லிடுறேன். மற்றபடி இருக்கிற 4 யூனிட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதுதான் நமக்கு ஜிஎஸ் உடைய எல்லாமே. இனிமே இதுல இருந்து தான் கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை கொஸ்டின், 65 கொஸ்டின் 75ல இருக்க போகுது. சரிங்களா? நான் நடத்தும் போதே உங்களுக்கு வெறும் ஒரு யூனிட்டை மட்டும் நடத்த மாட்டேன். இப்போ நான் ஜனவரியில இப்ப 6ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன்ல, ஸ்டார்ட் பண்ணும்போது திங்கள் புதன் வெள்ளியில ஒரு நாள் மேக்ஸ், ஒரு நாள் தமிழ், ஒரு நாள் ஜிஎஸ். ஓகேவா? இந்த மாதிரி பேட்டர்ன்ல கொண்டு போவேன். இப்போ ஜிஎஸ் இந்த வாரம் நான் பாலிட்டி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா, பாலிட்டி, அதுக்கப்புறம் இந்த யூனிட் 6 இந்த இருக்கு பாத்தீங்களா, 20 கேள்விகள் இருக்கக்கூடிய நம்ம முன்ன படிச்ச யூனிட் 8 இந்த யூனிட்டையும் இந்த பாலிட்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த 15 கேள்விகள் 4வது யூனிட், இந்த ரெண்டுத்தையும் தான் பேரலா நான் ஃபர்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஏன்னா ஒரு யூனிட்டை மட்டுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்தோம்னா வெறும் ஒரு யூனிட்டை மட்டுமே நம்ம ஜனவரி வரைக்குமே பிப்ரவரி வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் வரும். அது வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பக்கம் தமிழ், ஒரு நாள் ஜிஎஸ், இன்னொரு நாள் மேக்ஸ் பார்க்குற அந்த கான்செப்ட்ல இந்த ஜிஎஸ் எப்படின்னா இந்த வாரம் பாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா
அடுத்த வாரம் நம்ம யூனிட் 8 முக்கியமான டாபிக்கை பார்த்துருவோம். அதான் இங்க இருக்கிற டாபிக். சரிங்களா? இந்த மாதிரி 2 யூனிட்டை தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதிகபட்சமா பிப்ரவரி எண்டு முடியறதுக்குள்ளேயே நீங்க தமிழ்ல ஒரு 80% சிலபஸ் முடிச்சிருப்பீங்க. மேக்ஸ்ல ஒரு 6-7 டாபிக் மேஜர் டாபிக்ஸ் முடிச்சிருப்பீங்க. ஜிஎஸ்ல இந்த மெஜாரிட்டி கொஸ்டின் இருக்கக்கூடிய இந்த யூனிட் 6 பாலிட்டி இந்த 2 யூனிட்டை மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளேயே நான் முடிச்சிருவேன். ஓகேவா? எங்கிட்ட அதுக்கான பிளான் இருக்கு. நான் இப்ப ஏன் அந்த பிளான் உங்கள்கிட்ட காட்டல அப்படின்னா, அது அந்தந்த டைம்ல கரெக்டா அந்தந்த வாரத்துக்கு தான் எங்கிட்ட கரெக்டா ரெடி பண்ண முடியும். ஏன்னா அப்பப்பதான் நம்ம என்ன நடத்துறோங்கிறதே புரியும் இப்ப இருக்கிற சிலபஸுக்கு. அதனாலதான் சொல்றேன், நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. நீங்க உள்ள வாங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு கரெக்டா என்னென்ன நடத்துறேன், என்னென்ன படிக்கணுங்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருவேன். ஓகேவா? அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது மாசத்துல 2 டைம் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் உங்களுக்கு வரும். ஒன்னு இப்ப ஜனவரில இருந்து ப்ராப்பரா ஜூன் வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிடைக்கும். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 15 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் வித் பிடிஎஃப் ஓட ஒரு கிளாஸாவும் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். அதே மாதிரி அந்த பேலன்ஸ் 15 நாள் ஜனவரி 15ல இருந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய 15 நாள் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ஓட ஒரு கிளாஸா உங்களுக்கு வந்துடும். அப்போ மந்த்லி 2 கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ ஜனவரி மாசத்துல இருந்து உங்களுக்கு ஜூன் வரைக்கும் கிடைச்சிடும். சார் அப்ப அதுக்கு முன்னாடி உள்ளது கரண்ட் அஃபேர்ஸ் வேணாமான்னு கேட்டா, நாலு இருக்கிற முக்கியமான டேர்ம்ஸை மட்டும் கடைசியா ஜூன் ரிவிஷன் பண்ணுவோம்ல, அதுல நான் அதுக்கு முன்னாடி நவம்பர் டிசம்பர் இந்த வருஷத்துல இருக்கக்கூடியது முக்கியமானது ஏதாவது இருந்துச்சுன்னா நான் சொல்லிடுறேன். ஓகேவா? சோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நான் உள்ள கொண்டு வந்துருவேன். அது நீங்க நடத்தும் போது பாப்பீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க கிளாஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அது இப்போ என்னால சொல்ல முடியல, அந்தந்த டைம்ல தெரியல. ஆனா பட் அந்த ஸ்டார்ட் பண்ண நேரத்துல உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே கொடுத்துருவேன். ஓகேவா? சோ கரண்ட் அஃபேர்ஸ் கிடைச்சிரும். வாரத்துல 3 நாள் கிளாஸ், திங்கள் புதன் வெள்ளி. சரி, அப்புறம் இந்த வீக்லி டெஸ்ட் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஷெட்யூல்ல வீக்லி டெஸ்ட் 150 கேள்விகள் கொடுத்திருந்தோம். இப்போ 150 கேள்விகள் இல்ல. ஏன்னா தமிழ்லாம் இப்ப சிலபஸ் ரொம்ப கம்மியாயிட்டு அதுல இருந்து அவ்வளவு கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது ஒவ்வொரு வாரத்திலையுமே. இப்போ ஒரு வாரமும் திங்கள் புதன் வெள்ளி 3 நாட்கள் நடக்கக்கூடிய வகுப்புல அந்த 3 நாள் நம்ம நடத்தணும்ல, அதுல இருந்து சனிக்கிழமை அந்த வாரத்தோட சனிக்கிழமையில 75 கேள்விகள் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? 75 கேள்வியில 25 மேக்ஸ் இருக்கும். பேலன்ஸ் 50ல ஜிஎஸ் ஒரு 25 கொஸ்டின் இருக்கும், தமிழ் ஒரு 25 கொஸ்டின் இருக்கும். ஸோ மிக்ஸ்டா 75 கொஸ்டின் ஒவ்வொரு வாரத்தோடைய எண்டுல அந்த வாரத்துல நம்ம என்ன நடத்திருக்கோமோ அதோடைய டெஸ்ட். சார் கொஸ்டின் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாமான்னு கேட்டா இல்ல. ஏன்னா இப்போ நம்ம எவ்வளவோ படிச்சாலும் ஒரு 200 கேள்விகள் தான் எக்ஸாம்ல போய் அட்டன் பண்றோம். ஏன்னா நிறைய படிச்சுட்டு அதுல இருந்து ரொம்ப கம்மியான கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது தான் நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோங்கிறது தெரியும். அந்த கான்செப்ட் தான் நான் இதுல கொண்டு வரேன். ஒவ்வொரு வீக்கோட எண்ட்லயுமே 75 கொஸ்டின் நான் எவ்வளவு நடத்தினாலும் அதுல ரொம்ப முக்கியமானதை செலக்ட் பண்ணி டெஸ்ட் வைக்கும் போது அப்ப எதாவது நமக்கு முக்கியங்கிறது தெரியணும். இன்னொன்னு மேக்ஸிமம் அந்த கொஸ்டின்குள்ளேயே நான் நடத்தினதை கொண்டு வந்துருவேன். ஓகேவா? அதனால ஒவ்வொரு வாரத்துடைய எண்டுல திங்கள் புதன் வெள்ளியில என்ன நடத்தணுமோ அந்த வாரத்துடைய எண்டு சனிக்கிழமை அன்னைக்கு 75 கொஸ்டின் 4 வாரமும் சனிக்கிழமை உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த மாசத்துல அந்த 4 வாரம் நீங்க கிளாஸ் முடிஞ்சு ஒரு வாரத்துடைய சனிக்கிழமை 75 கொஸ்டின் அட்டன் பண்றீங்கல்ல, அந்த மாசம் முடிஞ்சோடனே கம்ப்ளீட்டா அந்த மாசத்தோட எண்டுல ஒரு மாடல் டெஸ்ட் 200 கேள்விகளுக்கு ஒரிஜினல் டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அது என்ன அப்படின்னா, அந்த மாசத்துல நம்ம 4 வாரம் நடத்தின மொத்தத்தையும் சேர்த்து ஒரு ரிவிஷன் ஒரு டெஸ்டாக 200 கேள்விகள் 25 மேக்ஸ் 100 தமிழ் 75 ஜிஎஸ் அந்த ஒரிஜினல் பேட்டர்ன்ல அந்த மாசத்தோட எண்டுல அந்த மாசம் நம்ம ஃபுல்லா என்னெல்லாம் படிச்சிருக்கோமோ எல்லாத்தையும் சேர்த்து 200 கேள்விகள் இருக்கும். அப்போ ஒரு மாசத்துல என்னென்ன டெஸ்ட் நடக்கும்? வீக்லி டெஸ்ட் 75 கொஸ்டின். சரிங்களா? மந்த்லி டெஸ்ட் 200 கொஸ்டின் ஒரு மந்த்துக்கு நடக்கும் அந்த மந்தோட எண்டுல. சரிங்களா? சோ இது ஒண்ணு கிளாரிஃபை ஆயிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் 150 சொல்லியிருந்தேன், இப்ப 75 தான் வீக்லி ஒன்ஸ். ஆனா இதுக்கு முன்னாடி மந்த்லி டெஸ்ட் நான் சொல்லல, இதுல நான் மந்த்லி டெஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். அப்ப அந்தந்த மந்த் முடியும் போதே அந்த மந்த்ல நம்ம என்னெல்லாம் படிச்சோமோ அது எல்லாத்தையுமே அந்த டெஸ்ட் மூலமா நீங்க ரிவிஷன் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு மந்த் முடியுதுன்னா அந்த மந்த்ல நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோங்கிறத நான் ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு விளக்கம் கொடுப்பேன். இந்த ஒரு வீடியோல என்ன இருக்கும், இந்த மாசத்துல நம்ம இந்த டாபிக் எல்லாம் பார்த்திருக்கோம், இதெல்லாம் முடிச்சிருக்கோம், இதுல இருந்து இப்பெல்லாம் கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கறத ஒரு சின்ன வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி அந்த மாசத்துல என்னெல்லாம் பார்த்தோங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் ரிவிஷனா சொல்லுவேன். ஓகேவா? இது இல்லாம மாசத்துல கண்டிப்பா ஒரு 2 டைம் நம்ம ஒரு லைவ் டிஸ்கஷன் இருக்கும். இது எல்லாமே இந்த வாத்தியார் பேட்ச்ல நடக்க போகுது. ஓகேவா? அப்போ நான் ஏதாவது சொல்லாம விட்டுருக்கேன்னா எல்லாரும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். டெலிகிராம்ல தான் குரூப் இருக்கும். 3500 ரூபாய் பேட்ச். அதுக்கப்புறம் திங்கள் புதன் வெள்ளி 3 நாட்கள் ரெக்கார்டிங் கிளாஸ் காலைல 10 மணிக்கு உங்களுக்கு கரெக்டா ஷேர் ஆயிடும். அந்த 3 நாள் நம்ம என்ன வகுப்பு பார்த்தோமோ சனிக்கிழமை மணிக்கு அதுல இருந்து 75 கொஸ்டின் டெஸ்ட் நடக்கும். மந்த்லி ஒன்ஸ் 200 கொஸ்டினுக்கு ஒரு ஓவரால் மாடல் டெஸ்ட் ஒன்று இருக்கும். மந்த்லி 2 டைமாவது ஒரு லைவ் ஒன்று டிஸ்கஷன், நான் ஏதாவது டவுட் செஷன் மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு டவுட் செஷன் ஒன்று இருக்கும். அப்புறம் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி 2 கிளாஸ், ஃபர்ஸ்ட் 15 நாள் அடுத்த 15 நாள் அப்படின்னு பிரிச்சு 2 கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வித் பிடிஎஃப் ஓட கிளாஸோட உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேவா?
வேற என்ன இருக்கு, இன்னும் நிறைய நான் சொல்லாம வேணா இருந்திருக்கலாம் இதுக்கப்புறம். ஆனா நிறைய கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கும். இன்னொன்னு கண்டிப்பா சொல்றேன், ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள சிலபஸை நான் முடிச்சிருவேன். அப்ப ஜூன்ல பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 25 நாள் என்ன நடக்க போகுது, ஃபுல்லாவே ரிவிஷன், ஃபுல்லாவே சின்ன சின்ன டெஸ்ட் நிறைய இருக்கும். அதனால நீங்க நினைக்கிறத விடவே நிறைய விஷயங்கள் இந்த பேட்ச்ல இருக்கும். நான் சொல்றத வேணா கொஞ்சம் கம்மியா சொல்லியிருக்கலாம், ஆனா பேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நிறைய இருக்கும். ஏன்னா இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கண்டென்ட் பேட்ச். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து February 1 ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து டெஸ்ட் பேட்ச் தான் கொடுத்திருந்தோம். ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கண்டென்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். கண்டிப்பா எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அவ்வளவு பெஸ்டா, எவ்வளவு சொல்லி கொடுக்க முடியுமோ சொல்லி கொடுத்துருவேன். அதனால இந்த 6 மாசம் அப்படிங்கிறது இந்த சிலபஸை நான் கண்டிப்பா முடிச்சிருவேன். ஏன்னா இது எல்லாமே ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான். இந்த யூனிட் 8 இருக்கட்டும், பாலிட்டியா இருக்கட்டும், இதுல என்ன இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே சயின்ஸும் ஜியோகிராஃபி ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம அந்த 10 கொஸ்டினுக்காக படிக்க வேண்டாம். பேலன்ஸ் இருக்கிற 55 கொஸ்டின் இருக்கு பாருங்க, சாரி 65 கொஸ்டின், அது எல்லாமே ரொம்ப ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். கவலையப்படாதீங்க. அதிகபட்சமா நான் உங்களுக்கு மே மாசம் முடியும் போதே சிலபஸை முடிச்சு கொடுத்துறேன். ஓகேவா? நம்ம ஜூன் ஃபுல்லா ரிவிஷன் பண்ண போறோம். எவ்வளவு கேள்விகள் நான் உங்கள்கிட்ட கேட்க முடியுமோ கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்க பதில் சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு ஜூன்ல ஃபுல்லா ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணிடுவோம். ஓகேவா? கண்டிப்பா இந்த பேட்ச் போயிட்டு இருக்கும் போது, பேட்ச் முடியும் போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேப்பா, இந்த சிலபஸை நம்ம அவர்களுக்கு முடிச்சு வச்சிட்டோம், அவ்வளவுதான், நம்ம போய் எக்ஸாம் பார்க்கலாம் பண்ணி. ஏன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எல்லாருக்குமே. இந்த சிலபஸை வச்சு நம்ம எல்லாருமே புதுசா எழுத போறீங்க. அதனால இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே ஒரு நல்ல எண்ணத்தோட ஆரம்பிப்போம். கண்டிப்பா அது நல்ல விஷயத்துல போய் முடியும். திரும்பவும் சொல்றேன், அந்த 3 நாள் கிளாஸ்ல தமிழ்லாம் Februaryலயே முடிஞ்சிடும். அது February Marchலயே நான் முடிச்சிருவேன். தமிழ்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அப்ப பேலன்ஸ் இருக்கிற நாள் என்ன ஆகும்? 3 நாள்ல இப்ப தமிழ் மார்ச்லயே முடிஞ்சிருச்சுன்னா ஏப்ரல்லாம் அந்த 3 நாள் என்ன நடக்கும்? ஜிஎஸ் ஆரம்பிச்சிருவேன். இப்ப 3 நாள் 2 நாள் ஜிஎஸ், 1 நாள் மேக்ஸ். அப்போ மேக்ஸும் வந்து 6 மாசம் எடுக்கிறதுலாம் ஒண்ணு இருக்காது, ஒரு 4 மாசத்துலயே முடிஞ்சிடும். அப்ப பேலன்ஸுக்கு 2 மாசம் ஃபுல்லாவே ஜிஎஸ்ல பேலன்ஸ் என்ன இருக்கும் நான் எல்லாத்தையும் முடிச்சிருவேன். அது என்கிட்ட ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஓகேவா? சோ இந்த பேட்ச் இப்படிதான் நடக்கும். ஆப்ல தான் உங்களுக்கு ஜனவரிக்கு அப்புறம், அதிகபட்சமா ஜனவரி முடியறதுக்குள்ள உங்களுக்கு தனியா யூசர் நேம் பாஸ்வேர்டு கிடைச்சிரும். நீங்க இண்டிவிஜுவலா தான் ஆப்ல பாத்துக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட்டுமே நீங்க ஆப்ல எழுதிக்கணும். சரிங்களா? டெஸ்ட் உங்களுக்கு ஆப் வர வரைக்கும் டெலிகிராம்ல ஷேர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, டெஸ்ட்டை நீங்க டைரக்டா அதுல எழுதும் போது உங்களுக்கு எடுக்கிற மார்க் என்ன, எந்த கொஸ்டின் தப்பு பண்றீங்க, எல்லா விளக்கமுமே அதுலயே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால பிரச்சனையே கிடையாது. ஸோ என்ன பண்ண போறோம், வாரத்துல 3 நாள் படிக்க போறோம். 3 நாள் நான் கிளாஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். நான் சொல்லிக் கொடுக்கும் போதே ஒரு வீடியோவுடைய முடிவிலையும் அதை பத்தின எல்லா கிளாரிபிகேஷனும் உங்களுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா? இது எங்க இருக்கு, எங்க படிக்கணும், இதை பத்தி எப்பெல்லாம் கேட்டிருக்காங்க எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அந்த வாரத்தோட நடக்கிற அந்த சனிக்கிழமை டெஸ்ட் எழுதி முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் கிடைச்சிரும். ஒவ்வொரு மாசத்துலயும் கண்டிப்பா நான் ரிவ்யூ ஒன்று உங்கள்கிட்ட கேட்பேன். ஒரு ஜனவரி மாசம் முடிஞ்சோடனே இந்த மாசத்தோட கிளாஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நான் ரிவ்யூ கேட்பேன். கண்டிப்பா உங்க ரிவ்யூ பொறுத்து அடுத்தடுத்த மாசத்துல நீங்க என்ன அப்டேட் கொடுத்தாலும், இல்ல இது மாதிரி இதுல விஷயங்கள் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது வேணும் சேஞ்ச் பண்றீங்கன்னா நான் கண்டிப்பா அடுத்த மாசத்துல நான் அதை இன்னும் என்ன பெட்டரா பண்ண முடியும் பண்றேன். நல்லா பண்ணா அதை நீங்க நல்லா பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். நல்லா பண்றீங்கன்னு சொன்னா அது சந்தோஷம் தான். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க காலையில கால் பண்ணி கேளுங்க. இன்னைக்கு நைட்டு கால் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நாளைக்கு காலையில இருந்து தான் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஜனவரி 6ஆம் தேதியில இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பா சொல்றேன், இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கண்டென்ட் பேட்ச். இது எவ்வளவு பெஸ்டா கொண்டு போக முடியுமோ அவ்வளவு பெஸ்டா கொண்டு போயிடுவேன். அதை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. கண்டிப்பா இந்த ஜிஎஸ் பத்தி உங்களுக்கு எந்த பயமும் இல்லாம நான் எடுத்து கொடுத்துறேன். இன்னொரு பக்கம் யூடியூப்லயும் கண்டிப்பா இந்த பக்கம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோன்னே யூடியூப்லயும் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து கொடுக்குறேன். அதனால இப்படியே பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோன்னே பேட்ச் வீடியோ எடுத்தோன்னா யூடியூப்ல வீடியோஸ் வராது அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பா இந்த சைடும் சிலபஸ் ஆர்டர்ல முக்கியமான டாபிக்ஸை செலக்ட் பண்ணி நான் யூடியூப்லயும் எடுத்து கொடுக்குறேன். ஓகேவா? ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாம் கிளியரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ யாராவது தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கேளுங்க, டவுட் கேளுங்க. அட்மிஷன் போடுறவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை தயவு செஞ்சு படிங்க. அட்மிஷன் போடுறீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று அனுப்புவாங்க, தயவு செஞ்சு படிங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் சில பேர் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில கஸ்டமைசேஷன் பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க. ஃபீஸ் வந்து இப்படி சென்ட் பண்ணலாம், அப்படி சென்ட் பண்ணலாம், அது மாதிரி டெக்னிக்கலாக நிறைய இஷ்யூ இருக்கு. அதனால தான் அவங்க அதை பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது உங்களுக்கு ஃபேவரா ஒரு விஷயம் கேட்குறீங்களா, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு, அதை பண்ண முடியாததுக்கு இங்கே நிறைய டெக்னிக்கலாக இஷ்யூ இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நிறைய இஷ்யூ இருக்கும். அதனால தான் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுவாங்க. மற்றபடி வந்து வேற எதுவுமே கிடையாது. ஆன்லைன்ல நம்ம பண்றதுனால அதுக்கு நிறைய பேங்க் இஷ்யூ இருக்கு, ஜிஎஸ்டி இஷ்யூ இருக்கு, நிறைய இருக்கு. அதனால அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஒன்று சொன்னாங்கன்னா சரி ஓகேன்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்கும். கண்டிப்பா டெக்னிக்கலா எங்க சைட்ல நிறைய இருக்கும். அதனால பாத்துக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கால் பண்ணி ஆஃபீஸ்ல காலையில 10 மணிலேருந்து கேளுங்க. ஓகேவா? ஸோ இந்த பேட்சை நம்ம ஜனவரி 6ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓப்பன் டு ஆலா யூடியூப்லேயே தான் இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சந்தேகம் இருந்தா ஜனவரி 6ஆம் தேதி வெயிட் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கோங்க. கிளாஸை பார்த்துட்டு ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் அட்மிஷன் நடைபெறும். ஓகேவா? ஜனவரி 10 வரைக்கும் நீங்க அட்மிஷன் போட்டுக்கலாம், எந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ நல்லா படிங்க, படிக்கிறதுக்கு தயாரா இருங்க. இப்போ இந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது இப்போ ஃபர்ஸ்ட் வாரம் இருக்குல்ல, இப்போ 6ஆம் தேதி ஆரம்பிக்க போறதுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி அந்த வாரத்துல நம்ம என்னென்ன பார்க்க போறோங்கிறத சொல்லிடுவேன். ஒரு வாரத்தோடைய முன்னாடியும் அடுத்த வாரத்துல நம்ம என்ன படிக்க போறோங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுவேன்.
புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி தான் இந்த ஷெட்யூல் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வாரத்துல 3 நாள், இந்த 3 நாள் நம்ம இந்த கிளாஸ்லாம் பார்க்க போறோம், இங்கெல்லாம் சோர்ஸ் இருக்கு, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த வாரத்துக்கு முன்னாடி வாரமே உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துருவேன். ஜனவரி 6ஆம் தேதி கிளாஸ் அப்படின்னா டிசம்பர் 30ஆம் தேதி, அதாவது அந்த முன்னாடி வாரத்தோடைய மிடில்லயே உங்களுக்கு அடுத்த வாரத்துல நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோங்கிற அந்த டீட்டெயிலை உங்கள்கிட்ட நான் கொடுத்துருவேன். இது மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடியும் அடுத்த வாரத்துல நம்ம 3 நாள் என்னென்ன கிளாஸ் பார்க்க போறோங்கிறத நான் தெளிவா கொடுத்துருவேன். கண்டிப்பா நீங்க என்ன படிக்கிறீங்க, என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, என்ன படிச்சு முடிச்சிருக்கீங்க, இந்த 3 விஷயத்தையும் நீங்க அடிக்கடி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு காரணத்தை நான் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பேன். புரியுதா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, இது வரைக்கும் நம்ம என்ன முடிச்சிருக்கீங்க, இது வரைக்கும் நம்ம என்ன சிலபஸ் எல்லாம் பார்த்துருவோம், இந்த விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பேன். கவலைப்படாதீங்க. கரண்ட் அஃபேர்ஸும் நான் கொண்டு வந்துருவேன், ஜிஎஸும் முடிஞ்சிடும், தமிழ் மேக்ஸும் சேர்ந்து கொண்டு போயிருவேன். எல்லாத்தையுமே மே மாசம் முடிச்சிடலாம். கவலைப்படாம நல்லபடியா படிங்க. ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா காலையில கால் பண்ணி அட்மின் ஆஃபீஸ்ல கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. நன்றி.